ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அம்பர்லா சுடிதாரோட டாப் கட்டிங் முடிஞ்சுது. இதில் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பிகினருக்கு கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அம்பர்லா சுடிதாரோட டாப் பார்ட்ஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி லைனிங்கை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டாப் பார்ட்ஸ் 24 இன்ச் கட் பண்ணி வச்சுருந்தோம். அது அம்பர்லா கட்டிங்கில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்பட்டுச்சு. அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம உடம்பு பகுதியை ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்பர்லா டாப் கீழே நார்மலாக இந்த க்ரீன் கலர் மட்டும் எம்டியாக இல்லாமல் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால இதில் ப்ரில் மாதிரி பார்டர் டிசைன் மாதிரி வைக்கலான்னு நினச்சேன். அதனால் எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதை அதில் லைட்டாக மட்டும் சுருக்கம் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டுமே அடியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டு அமுக்கு தையலும் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ டாப்போட ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி 2 டாட் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி
எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவோட அக்குள் வளைவு வந்து 9.5 இன்ச் இருக்குது. இதை வந்து 9.5 இன்ச்சை வந்து நீங்கள் அகலமாக எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து பெல் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் இப்போ இதில் வந்து மார்க் பண்ணுறது வந்து 12.5 இன்ச்சில் வந்து 9.5 இன்ச் கிடைக்குது. அப்போ 12.5 இன்ச் எந்த இடம் வரைக்கும் வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி வளைவு வரைஞ்சதுக்கப்புறமா அதில் இருந்து 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ டபுள் பெல் ஸ்லீவ் வந்து நான் இதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுற ஸ்லீவ் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 4 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். வீடியோவை தெளிவாக பார்த்து நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பெல் ஸ்லீவ் வந்து ஈஸி மெத்தட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு மாதிரி பெல் ஸ்லீவ் டிசைனுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்லீவோட பார்டரை நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்லீவையுமே வந்து மடித்து அடித்ததுக்கப்புறமா ரெண்டையுமே, அதாவது 4 இன்ச்சில் உள்ளதுலையும் 6 இன்ச்சில் உள்ளதையும் ரெண்டையுமே வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலர் வந்து கை தெரிகிற மாதிரி, கை தூக்குனா கை தெரிகிற மாதிரி இருக்குது, அக்குள் தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால லைனிங் கிளாத்துமே அதே அளவுக்கு நம்ம நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையுமே பெல் ஸ்லீவோட சேர்த்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பூனம் கிளாத்து அப்படின்றனால நம்மளுக்கு வந்து எப்படின்னாலும் காட்டன் கிளாத் வந்து பர்ஃபெக்டாக அதே அளவில் வரும். பூனம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்லீவை வந்து எப்பவும் போல் உள்வளைவு வந்து கட் பண்ணி விட்டுட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்டிச்சிங் போக நம்ம வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருந்தோம். அதே 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அம்பர்லா சுடிதாரோட டாப் வந்து அழகாக ஈஸியாக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் ட்ரெஸ் வந்து டுட்டோரியல் நீங்கள் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.